Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம ஒரு 20 ரூபாய் குட் டே பிஸ்கெட்டை யூஸ் பண்ணி வீட்லயே ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இதே மாதிரியே நம்ம சேனல்ல ஏற்கனவே மில்க் பிக்கீஸ், ஓரியோ, போர்பன் பிஸ்கெட்லாம் யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஐஸ்கிரீம் பண்றதுங்கற வீடியோவோட லிங்க்கும் ஆச்சி பாதாம் மிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி வீட்லயே பாதாம் குல்ஃபி எப்படி பண்றதுங்கற வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுத்திருக்கேங்க. அதே மாதிரியே இந்த சம்மருக்கு தேவையான வடகம் ரெசிபீஸ் வந்துட்டு நம்ம சேனல்ல நிறைய போட்டுருக்கோங்க. அந்த வடகம் ரெசிபீஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு குட் டே பிஸ்கெட்ல 20 ரூபாய் பாக்கெட் வந்து 1 எடுத்துர்க்கேன். இப்போ இந்த பேக்கை ஓபன் பண்ணிரலாம். இந்த 20 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட்ல மொத்தமா 17 பிஸ்கெட் இருக்குங்க. நான் இன்னைக்கு ஐஸ்கிரீம் பண்றதுக்காக இந்த எல்லா பிஸ்கெட்டையுமே யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் 1-2 உடைச்சு நாம மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாங்க. இத கொஞ்சம் நல்ல பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்ல பவுடரா அரைச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்ததா நாம பாலை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஆரோக்கியால ஃபுல் க்ரீம் மில்க் வந்து வாங்கியிருக்கேங்க. ஆரோக்கியா தான் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த பாக்கெட் பால் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் ஐஸ்கிரீம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். ஃபுல் க்ரீம் மில்க் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மில்காகவே வாங்கிக்கோங்க. சிலர் வந்து பாக்கெட் பால் தான் வாங்கணுமா இல்லை பசும்பாலே போதுமான்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து பாக்கெட் பால் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்க சொல்கிறது. அதே மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் தான் வாங்கணும்னு கட்டாயமும் கிடையாதுங்க. பாக்கெட் பால்லையே மற்ற பால் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் வந்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னுலாம் இல்லை, நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். இப்போ பாருங்க பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நாம நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நாம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த பிஸ்கெட் பவுடரை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பிஸ்கெட் பவுடரை சேர்த்துக்கிறேன். சேர்த்த உடனே கைவிடாமல் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க. பவுடர் சேர்த்த உடனே கொஞ்சம் அங்கங்கே கெட்டியாகிற மாதிரி இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட்டி கட்டியாக தான் இருக்குது. நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா அரைக்க தான் போகிறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் கொக்கோ பவுடர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீமாக இது செய்ய போகிறோம். இதிலேருந்து கரெக்டாக ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் அப்போதைக்கு கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு டெய்ரி மில்க் சாக்லேட் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து 10 ருபீஸுங்க. ஒரு பாக்கெட் வந்து 10 ருபீஸ். இதே மாதிரி 2 10 ருபீஸ் பாக்கெட் வந்துட்டு இந்த குட் டே பிஸ்கெட் 20 ரூபாய் 10 ருபீஸ் பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு 2 டெய்ரி மில்க் சாக்லேட்டை வந்துட்டு உடச்சிட்டு நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொக்கோ பவுடர் இருந்ததுன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 2 டெய்ரி மில்க் சாக்லேட் கூட நம்ம உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. இனிப்பு வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை விட கூடவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாங்க. முதல்ல நான் 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சுகர் பத்தலைங்க. நான் அதனால் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த கொக்கோ பவுடர் இந்த சுகர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் வெது வெதுப்பாக கூட இருக்கக்கூடாது. இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டேங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ரொம்ப அரைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நான் அரைச்சி பார்த்தேன், ரொம்ப திக்காக இருந்தது. அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நான் திருப்பி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நாம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸ் எதுவும் வீட்டில் இல்லைன்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல டிஃபன் பாக்ஸ், நம்ம அதில் கூட ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த மிக்சியில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ளீனாக இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் இப்போ தான் நல்லா செட்டாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கரண்டி வச்சு இதை லைட்டாக எடுத்து விடுங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது, எடுக்க வரலன்னா ஒரு 10-15 நிமிஷம் கழித்து கூட எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இதை நாம் இன்னொரு வாட்டி நல்லா மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க சாப்பிட முடியும். அப்போ தான் நமக்கு நல்ல ஸ்மூத்தான ஐஸ்கிரீமாக கிடைக்கும். உங்களுக்கு அரைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கூலிங்காக இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. ரொம்ப கூலிங்காக இருக்கும்போது நம்ம அரைச்சோன்னா மிக்ஸி வந்து ஸ்ட்ரக் ஆகிடுங்க. இப்போது நான் இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டேங்க. எனக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகி அரைக்கிற கண்டிஷனில் இருக்குது. இப்போ இதை நான் இன்னொரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் 2வது வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ அதே பாக்ஸ்லேயே நாம் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2வது வாட்டி அரைச்சதுனால இது நல்லா இன்னும் நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்குது. 2வது வாட்டி அரைக்கும்போது பால் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க, அப்படியே தான் அரைக்கணும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துக்கு வச்சிடலாங்க. 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் வந்து வச்சுருங்க. இப்போ நான் இதை ஓவர் நைட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆகி இருக்குங்க. நம்ம வீட்டில் உள்ள இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழம்பு கரண்டி இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி எடுங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட எடுக்கலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் முந்திரி, பாதாம், பிஸ்தா இது மாதிரி ஏதாவது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற ஐஸ்கிரீம் வந்துட்டு ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம கையால் நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில், ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.